ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்யானுபவங்கள். சென்னை பட்டினத்தில் பிறந்தவர் ராஜாத்தி என்கிற இந்திரஜா. தியாகராஜன், சாந்தா இருவரின் தவப்புதல்வி. பாரதி, ஷோபா எனும் சகோதரிகளும் உண்டு. குச்சிப்புடி நாட்டியம் கற்றவர். சிறுவயதிலேயே திரைத்தாரகையாகிவிட்டவர். தெலுங்கு, மலையாளம், தமிழ் என மொழிகள் பாரபட்சமின்றி தன் விழிகளால் அபிநய நடிப்பை கொட்டியவர். நடனத்திலோ புயல், நடிப்பிலோ கனல், நவரசங்களையும் தன்வசமாக வைத்திருக்கும் திரைத்தாரகை இந்திரஜா கலை உலகில் தனது இரண்டாவது இன்னிங்ஸிலும் வெற்றிகரமாக சிக்ஸர் அடித்துக் கொண்டிருக்கிறார். திரைப்பட நடிகையாக புறத்திலும் ஒரு பாலவிகாஸ் குருவாக அகத்திலும் திகழும் நடிகை இந்திரஜாவின் சாயி அனுபவங்கள் ஆச்சரியப்படுத்த போகிறது. இதோ திரைத்தாரகையின் தெய்வானுபவம் இந்த திவ்யானுபவத்தில். ஸ்ரீ சத்யசாய் யுகம் நேயர்களில் அனைவருக்கும் எங்கிருந்து வந்தாரு, எப்படி வந்தாரு, யார் சொல்லி வந்தாரு, யாரு ஷிரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் பாபா பக்தராகி தன்னுடைய பையனுக்கு சாயின் பேர் வச்சிருந்திருக்கார். ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடியும் சரி, முடிக்கும் போதும் சரி, சாய்ராம் 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 சாய்ராம். நான் ஆர்டிஸ்டாவே ஆயிட்டேன். அப்பெல்லாம் நான் நல்லா திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கேன். நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதாநாயகியா இருக்கேன். இருந்தும் கூட எப்படி சுவாமி எங்க லைஃப்குள்ள வந்தாருங்கிறது அதுவும் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். இதுதான் நான் சொன்னேன். நான் சொல்றேன், தவறா எடுத்துக்காதீங்கோ. யாரும் பாக்குறவங்கல சில பேர் என்ன இப்படிலாம் பண்ணலாமான்னு நினைக்காதீங்க. பிரச்சனை பைத்தியகாரத்தனமா தோணலாம். அத நான் சொல்றேன் சுவாமி கிட்ட சொல்லிட்டு, இது ஒரு மிராக்கிள். எனக்கு அப்படித்தான் முதல் முறையா சுவாமி என்னுடைய லைஃப்ல வராரு. இந்த மனுஷங்களுக்கு தான் ஒரு புத்தி இருக்கு. ஒரு காரியம் நடந்துட்டுன்னா அதோட அது முடிஞ்சிருச்சு. பாருங்க எவ்வளவு கேவலமான புத்தி. அவ்வளவு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி கொடுத்த சுவாமிய அதுக்கப்புறம் நான் ஒரு குழந்தை அம்மாவை மதிக்கல, கண்டுக்கல, அட்டென்ஷன் கூட பே பண்ணலன்னாலும் தாய் தான். எனக்கா மூச்சே கிடைக்கல, பிரீத் பண்ண முடியல என்னால. ஆங்கிற மறுபடியும் யாரு? நம்ம நம்பிக்கைக்கு ஒரே சோர்ஸ் அம்மா தான். சாயிமா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு மூச்சு வர மாட்டேங்கிறது. பெட்டை கையை இப்படி உருக்கமா பிடிச்சிட்டு இருக்கேன். ட்ரஸ்ட் மீ. ஜெய் சாய்ரா. ரொம்ப சந்தோஷம். சுவாமி பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நிஜமாவே பாக்கியம். ஸ்ரீ சத்யசாய் யுகம் நேயர்களில் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையிலேயே சுவாமி பத்தி பேசுறதுக்குன்னா ஒரு மணி நேரம் இல்ல, ஒரு நாள் இல்ல, பேசிட்டே இருக்கலாம். அது உங்க எல்லாருக்கும் கூட நன்னா தெரியும். பிகாஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் சாய் பக்தர்கள் அப்படின்னு இருக்கிற எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு பண்ணிட்டே இருப்போம். அது கண்டினியூஸ் ஒரு ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கோர்வையாக்கி நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொருத்தரை பத்தியும், ஒவ்வொருத்தர் கூட சுவாமியுடைய அனுபவங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இத ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய சகோதரர் போயட் வைரபாரதி சாருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம் அண்ட் நன்றி. அண்ட் இதை படமாக்குறதுல உதவியா இருக்கிற சாய் புஷ்கர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முதல்ல சாய் அப்படிங்கிற பெயர், சாய்பாபா அப்படிங்கிற பெயர் வந்ததற்கு ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு அனுபவம். ஏன்னா எங்க குடும்பத்துல யாருமே சாய் டிவோட்டிஸா நான் பார்த்தது கிடையாது. சின்ன வயசுல இருந்தே நாங்க எல்லாருமே எங்களுடைய குலதெய்வம் முருகர். அண்ட் அதுக்கப்புறம் அம்மா அப்பா சைடு எங்க தாத்தா 2 பேருடைய அப்பாக்களுமே திருவனந்தபுரத்துல செட்டில் ஆனதுனால பத்மநாப சுவாமி அண்ட் சோற்றானிக்கரை அம்மன். எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்க வீட்டுல நான் பார்த்த மிகப்பெரிய படம், ஒரே ஒரு பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய படம்னா அது சோற்றானிக்கரை அம்மனுடைய படம் தான். எனக்கு நினைவு தெரிந்த நாட்கள்ல இருந்து நான் இதைதான் நான் பார்த்திருக்கேன். எங்கிருந்து வந்தாரு, எப்படி வந்தாரு, யார் சொல்லி வந்தாரு? நான் சொல்றது ஷிரடி சாய்பாபா அவர்களுடைய போட்டோ ஃபர்ஸ்ட் யார் கொடுத்தாங்க எதுவுமே தெரியாதுங்க. இத கண்டிப்பா நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. சடனா ஒரு நாள் நாங்க எல்லாருமே பாபா டிவோட்டி ஆயிடுறோம்.
அது எப்படி நடந்தது அந்த மாயம்னே தெரியல. அப்புறம் அப்பா இன்னொரு நாள் எனக்கு என்ன சொல்றாருன்னா, ராஜாத்தி, தட்ஸ் மை ஒரிஜினல் நேம், இந்த மாதிரி வந்து நம்ம எங்களுடைய மூதாதையர்கள்ல யாரோ ஒருத்தர், அதாவது பாபா வாழ்ந்த காலத்துல, யாரு, ஷிரடி சாய்பாபா வாழ்ந்த காலத்தில் பாபா பக்தராகி தன்னுடைய பையனுக்கு சாயின் பேர் வச்சிருந்திருக்கார். அதற்கப்புறம் வந்த எந்த தலைமுறைக்கும் அதை பத்தின பரிச்சயமோ இல்ல பாபாவுடைய கோவிலுக்கு போறதோ இல்ல அவரை வழிபாடு பண்றதோ எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா நாங்க எல்லாரும் பாபாவை கும்பிடுறோம். மொத்தமா குடும்பமே வந்து ஒரு பாபா டிவோட்டிஸா ஆயிட்டோம். மயிலாப்பூர் நம்ம சாய்பாபா டெம்பிள் இப்ப இருக்கிற டெம்பிளே கிடையாது. நான் என்னுடைய டீனேஜ்ல நான் பார்த்த டெம்பிள் வந்து அது ரொம்ப ரொம்ப வேற மாதிரி இருக்கும். நானு, என்னுடைய 2 தங்கைகள், 3 பேருமே வந்து அங்க வாலண்டியர்ஸ். நான் கொஞ்சம் படங்கள்ல பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால என்னுடைய கெரியர் ரொம்ப ஏர்லியா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. when I was only 14 years நான் என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ண மாதிரி சுவாமி அமைச்சு கொடுத்துட்டார். சோ நான் பெருசா போயிட்டு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப நடக்கலனாலும் என்னுடைய தங்கச்சிங்க 2 பேருமே வாலண்டியர்ஸா மயிலாப்பூர் சாய்பாபா கோவில, அப்பெல்லாம் என்னன்னா வாலண்டியர்ஸ் தான் பெருக்குவாங்க என்டையர் அந்த மயிலாப்பூர் சாய்பாபா கோவில. அவங்க வரலாம், பெருக்கலாம், குப்பையை அள்ளி கொட்டலாம். அங்க பண்ற எல்லா சேவையுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, சம்பளத்துக்கு ஆள் வச்சு பண்ண மாதிரி எங்களுக்கு நினைவில் அந்த டைம்ல. சோ இந்த மாதிரி ஒரு பாபா டிவோட்டியா நாங்க மாறிட்டோம். அங்கிருந்து எது நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை அவர் செய்விச்சு நாங்க செய்யறது, அவர் செய்ய சொல்றாரு, நம்ம செய்யறோம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்க வந்து ஒரு பாபா டிவோட்டி ஆயிட்டோம். அப்பா வந்து எஸ்பெஷலி எங்க அப்பா வந்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடியும் சரி முடிக்கும் போதும் சரி சாய்ராம் 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 தான். சோ இன்னைக்கு வரைக்கும் கூட சுவாமி தான் எங்களை அப்படியே வழி நடத்தி கூட்டின்னு போயிட்டு இருக்காரு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு துரதிருஷ்டம் என்னன்னா, நம்ம எல்லாம் வாழ்ந்த காலத்திலேயே சுவாமி வாழ்ந்திருந்திருக்கார். அண்ட் நான்லாம் ஆர்டிஸ்டாவே ஆயிட்டேன். அப்பெல்லாம் வந்து நான் நல்லா திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கேன், நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதாநாயகியா இருக்கேன். இருந்தும் கூட சுவாமிய சந்திக்கிற பாக்கியம் எனக்கு அமையவே இல்லை. மேபி அது அவருடைய அவர் எடுத்த முடிவாதான் இருக்கணும். ஏன்னா அவர் கூப்பிட்டு யாரும் போகாம இருக்க முடியாது. அவர் தடுத்தா அதை நம்ம செய்யவும் முடியாது. சோ என்னால அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஆனா எங்க வாழ்க்கையில ஷிரடி சாய்பாபா அவருடைய பக்தர்களாக இருந்த நாங்க, அதுலயும் நான் முக்கியமாக நான், அப்புறம் என்னுடைய தங்க பாரதின்னு, நாங்க 2 பேர் மட்டும் எங்களுடைய கனெக்ஷன் டு ஸ்ரீ சத்யசாய் சுவாமி இது வந்து ரொம்ப விசித்திரம். எப்படி சுவாமி எங்க லைஃப்குள்ள வந்தாருங்கிறது அதுவும் ஒரு பெரிய கதை. அது ஒரு ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் அது. ஏன்னா ஷிரடி சாய்பாபாவை தான் நாங்க கும்பிட்டு இருந்தோம். சடனா என்னுடைய வாழ்க்கையில வந்ததை பத்தி மட்டும் நான் சொல்றேன். எனக்கு வந்து சரியான படிக்கு எப்படி சொல்றது, தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா சுவாமி தான் அப்பா, சுவாமி தான் அம்மா, அவர் தான் எல்லாம் அப்படிங்கும் போது இதை பத்தி எல்லாம் நம்ம பேசுறது தவறே கிடையாது. என்னை பொறுத்த அளவுக்கு உங்களை யாருக்காவது தப்பா தோணுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு மாத விலக்கு சரியா வராம இருந்தது when I was 21 or 22 அந்த டைம்ல. ஏன்னா நிறைய ஷூட்டிங்ஸ், நேரத்துக்கு சாப்பிடாதது, நேரத்துக்கு தூங்காதது, நிறைய விஷயங்கள் எல்லாமே. எங்க வீட்டுல ஷிரடி சாய்பாபா அவர்களுடைய படத்தை தவிர்த்து, அவரை தவிர்த்து சத்ய சாய்பாபா அப்படின்னு இருக்காருன்னு தெரியும். பட் அவரை நாங்க வந்து கும்பிட்டதோ இல்ல அவருடைய கோவிலுக்கு போனதோ ஒரு பஜனைகள் கேட்டதோ பாடினதோ எதுவுமே கிடையாது. ஆனா பாருங்க, இந்த ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது ஆல் ஆஃப் அ சடனா என்னுடைய ஹேண்ட்பேக்ல இருந்து சத்ய சாய்பாபாவுடைய ஒரு போட்டோ வருது. ஒரு 2001 or 2002 அந்த மாதிரி இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. சுவாமியுடைய ஒரு போட்டோ கிடைக்கிறது. சுவாமின்னு தெரியும், இவர் வந்து நமக்கு கண்கண்ட தெய்வமாக நம்ம முன்னாடியே இருக்காருங்கிறது வரைக்கும் தெரியும். என்னடா இது சடனா நமக்கு இந்த சுவாமியுடைய போட்டோ நம்ம கைக்கு ஏன் வரணும் அப்படின்னு யோசிக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. இதுதான் நான் சொன்னேன், நான் சொல்றேன், தவறா எடுத்துக்காதீங்கோ. யாரும் பாக்குறவங்கல சில பேர் வந்து என்ன இப்படிலாம் பண்ணலாமான்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய அனுபவம்ங்கிறது சுவாமி கிட்ட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தர்கிட்டையும் சுவாமி பர்சனலா பேசுவார், பர்சனலா பழகுவார். அவளுக்கு எப்படி வேணுமோ, நீ என்ன நினைச்சா நான் அதுவாக இருப்பேன்னு தானே சுவாமி சொல்றார். நீங்க நம்ப மாட்டேன், சுவாமி போட்டோ கையில கிடைச்சது ஓகே, இது ஏதோ ஒரு சமிக்ஞை, நம்மளுக்கு ஏதோ ஒரு சிக்னல் தராங்க அப்படின்னு நினைச்சுட்டு சுவாமி போட்டோவை அன்னைக்கு நைட்டு நான் நன்னா வேண்டிண்டு, சுவாமி
நான் இதுக்காக எங்க டாக்டர் கிட்டயும் போய் பார்க்க விரும்பல. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு யார்கிட்ட போய் இதை சொல்றது. ஏன்னா அந்த பீரியட் வந்து எனக்கு இந்த அளவுக்கு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸோ இல்லைன்னா சோசியல் மீடியா இந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாத பீரியட். அப்பப்பதான் வந்துட்டு இருக்கு, செல்போன்ஸே அப்பப்பதான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு என்னன்னா சுவாமி கிட்ட பேசுறேன், எனக்கு இந்த பிரச்சனையை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துறேன். எது மாதவிலக்கு சரியா பிரச்சனை. பைத்தியகாரத்தனமா தோணலாம். அத நான் சொல்றேன் சுவாமி கிட்ட. சொல்லிட்டு அவரோட போட்டோ எடுத்து இங்க வயிற்றுக்கிட்ட வச்சுண்டு, நீங்க நம்பினா நம்புங்க, ஒரு பக்கமா படுத்தவதான் சுவாமியோட போட்டோவை இந்த வயிற்றுல வச்சுட்டு படுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சாய் டிவோட்டிஸ் கண்டிப்பா நம்புவோம், ஏன்னா நமக்கு நடந்தது எல்லாமே மிராக்கிள் தான். இதுல எதுவுமே சம்பவங்களே கிடையாது, எல்லாமே மிராக்கிள்ஸ் தான். கார்த்தால நான் எழுந்திருக்கும் போது என்னுடைய மாதவிலக்கோட நான் எழுந்திருக்கிறேன். அப்படியே எடுத்துட்டு போய் அந்த போட்டோவை வச்சுட்டு அல்மாரியில அன்னில இருந்து ட்ரஸ்ட் மீ இப்போ 1 year பிஃபோர் வரைக்கும், ஏன்னா இப்ப ஐ எம் கோயிங் த்ரூ த பெரிமெனோபாஸ் அந்த ஒரு இது போயிட்டு இருக்கு எனக்கு. ஏன்னா அம்மாவுக்கு 42, 43 மெனோபாஸ் ஆனதுனால அந்த ஜீன் எனக்கும் இருக்கும்னு கைனகாலஜிஸ்ட் சொல்றா. சோ அந்த இஷ்யூவை விட்டுட்டா. லாஸ்ட் இயர் வரைக்கும் கூட ஆன் டேட். இது எப்படி சாத்தியம்? ஒரு மருந்து எடுக்கல, மாத்திரை எடுக்கல. இன்னும் சொல்ல போனா சாய் பூதிய தண்ணியில கரைச்சு குடிங்கோ, எல்லாத்துக்கும் அதுதான் மருந்துன்னு சொல்லுவா இல்லையா, அத கூட செய்யல. மனசார வேண்டிண்டு நம்பிண்டு சுவாமிய நினைச்சேன். இது ஒரு மிராக்கிள் எனக்கு. அப்படித்தான் முதல் முறையா சுவாமி என்னுடைய லைஃப்ல வராரு. நம்ம மனிதர்கள் தானே, இந்த மனுஷங்களுக்கு தான் ஒரு புத்தி இருக்கே. ஒரு காரியம் நடந்துட்டுன்னா அதோட அது முடிஞ்சிருச்சு. அதோட நம்ம சுவாமிய தூக்கி பக்கத்துல வச்சாச்சு. வச்சது அலமாரியில போட்டோ அப்படியே இருக்கு. அதுக்கப்புறம் நான் திரும்பவும் அதேதான், ஷிரடி சாய்பாபா கும்பிடுறது, அவர் கோவிலுக்கு போறது வர்றது, இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. லைஃப் இஸ் கோயிங். திரும்பவும் சுவாமி எப்போ என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வராருன்னா, பாருங்க எவ்வளவு கேவலமான புத்தி, அவ்வளவு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி கொடுத்த சுவாமிய அதுக்கப்புறம் நான் கும்பிடல, பஜன் பண்ணல, சுவாமிக்கு ஒரு போட்டோவை கூட்டி எடுத்துன்னு பூஜை ரூம்ல வச்சு விளக்கேத்தணும்னு எந்த ஞானமும் இல்லை, எந்த அறிவும் இல்லை எனக்கு. அது அப்படியே மறந்தாச்சு. நானு திரும்பவும் சுவாமி என்னோட லைஃப்ல எப்போ வராருன்னா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், ஆல்மோஸ்ட் டெலிவரி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, பட் தள்ளி போயிட்டு இருக்கு. எனக்கு ஐ சப்போஸ் டு கெட் மை டெலிவரி பை மே எண்ட், இல்லைன்னா June 1st or 2nd எனக்கு டெலிவரி ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு வேண்டுதல் தான். நான் பிரெக்னென்ட் ஆனதுல இருந்து நான் சாய்பாபா கிட்ட வேண்டினது ஒண்ணுதான், எனக்கு ஒரு நேச்சுரல் டெலிவரி. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ சீசர், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சீசர். எனக்கு ஒரு நார்மல் வே ஆஃப் டெலிவரியை நீங்க எங்களுக்கு கொடுங்க. எனக்கு அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணும்ன்றது எனக்கு நீங்க கைட் பண்ணுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு. ஆகல, எனக்கு அந்த பெயினே வரல. அந்த ஒரு ஃபீல் வரும், பெயின் வரும், இறங்கும்லாம் சொல்றா, அதெல்லாம் எதுவுமே நடக்கல. தென் அகைன் செக்அப்க்கு நான் June 1st week போறச்ச 13th or 14th ராஜாத்தி அப்படிங்கிறா. அப்பவும் வரல பெயின், அப்பவும் வரல. சரி, நான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், கைனகாலஜிஸ்டுடைய அந்த வார்டுக்கு வெளியில நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது, அதுதான் இவ சொல்லுவா இல்லையா, சுவாமி ஏதாவது அதாவது சாய்பாபா ஏதாவது சொல்லணும் நமக்கு நினைச்சாருன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா, யார் மூலமாவது ஒரு தகவல் சொல்லி அனுப்புவா. அப்படி யாரோ ஒரு அம்மா சொல்றாங்க, நீ ஒன்னும் இல்ல, பயப்படாது. ஏன்னா நான் கொஞ்சம் டென்ஸ்ட் ஆயிட்டேன். என்னடா ஃபர்ஸ்ட் வீக்னு சொன்னா, இப்ப பார்த்தனா 13th 14th கூட நம்மளுக்கு பெயின் வரல, நார்மல் டெலிவரி வேணும்னு வேண்டின்னு இருக்கோம், பட் இது கடைசியில கொண்டு போய் சீசர்ல விட்டுரும் போல இருக்குது, என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கவலைப்பட்டுன்னு தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு அம்மா சொல்றாங்க, சாய் சச்சரித்ரா இந்த Thursday ஸ்டார்ட் பண்ணு, வேண்டிக்கோ, நீ என்ன வேண்டினாலும் நடக்கும். அடுத்த Thursdayக்குள்ள நீ அந்த சச்சரித்ராவை நீ முடிச்சிடணும், கண்டிப்பா பாரு உனக்கு நல்லதே நடக்கும் சொல்லிட்டு அவ என்ன சொல்றா, எவ்ரிடே நீ புக்க ஓபன் பண்ணும்போது ரேண்டமா ஓபன் பண்ணு, ரேண்டமா நீ ஓபன் பண்ண அந்த பேஜ்ல என்ன இருக்கோ அது அன்னைக்கு உனக்கான மெசேஜ், அதை நீ மைண்ட்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. டேஸ் ஆர் கோயிங், டேஸ் ஆர் கோயிங், டேஸ் ஆர் கோயிங். 7th day அதை அன்னைக்கு நான் முடிக்க போறேன். அன்னைக்கு நான் சுவாமி எனக்கு வேற யாரும் இல்லை, எனக்கு அம்மா அப்பா குரு தெய்வம் எல்லாம் நீதான், எனக்கு நார்மல் டெலிவரி, நல்லபடியா குழந்தை பிறக்கணும், ஆரோக்கியமா குழந்தை பிறக்கணும், எல்லாம் இருந்து நீதான் அம்மாவா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அழுகுறேன். எனக்கே தெரியல, கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன்.
ஓ இது இன்னும் பெயினும் வரல, ஒன்னும் வரல, இன்னைக்கு 7th டே, நம்ம சச்சரித்திரா முடிக்க வேற போறோம், இதுக்கு மேல எனக்கு எங்க போய் சொல்றது, யார போய் கன்சல்ட் பண்றது, இதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேன், எனக்கு உண்மை புரியல. ஐ மீன் டோட்டல் க்ளூலெஸ்ஸா இருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்லணும், என் ஹஸ்பண்ட் வேற திட்டின்டே இருக்காரு, நீ உன்னுடைய அடமெண்ட் பிஹேவியரால, பிடிவாதத்தால நீ குழந்தைய நீ பெரிய அளவுல ஒரு ப்ராப்ளத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்க. டாக்டர்ஸ் ஆர் அட்வைசிங் யூ டு கோ ஃபார் சீசர். ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம், போலாம், முடிச்சுட்டு நீ பாட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கா. நான் நிறைய பேருக்கு அது அந்த அந்த இடம் இலகி கொடுக்காது, இது வாட்டர் வராது, எதோ சொல்றாங்க. அது எனக்கு சயின்டிபிக் நேம்ஸ் எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை. சோ அது நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால இந்த மாதிரி போறதுதான் பெட்டர்னு சொல்றான்னு சொல்லிட்டு இவர் வேற ஒரு பக்கம் குழந்தைக்காக யோசிச்சு என்ன சொல்லிட்டு இருக்காரு. சுத்தி இருக்கிறவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டா, லீவிட்மா, சீவர்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்போ, அதெல்லாம் ரொம்ப காமன், நீ ஜஸ்ட் கோ வித் டாக்டர்ஸ் ஒப்பீனியன், நீ பிடிவாதம் பிடிக்காத. நானா பிடிவாதமா நிக்கிறேன்? இல்ல, எனக்கு என்னுடைய சாய்நாதர் நடத்தி கொடுப்பாரு, நான் அவரை நம்பி இருக்கேன், அவர் எனக்கு நார்மல் டெலிவரி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கதான் மறுபடியும் சத்ய சாய் சுவாமி என்னுடைய லைஃப்ல திரும்பவும் வராரு. எப்பெல்லாம் பாருங்க, அதாவது ஒரு குழந்தை அம்மாவை மதிக்கல, கண்டுக்கல, இல்ல அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மினிமம் ஒரு பேசிக் ஒரு அட்டென்ஷன் கூட பே பண்ணலன்னாலும் தாய் தான். குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் கூப்பிடவே வேண்டியதில்லை, ஓடி வரும். இங்க வராரு. 7th டே நான் சாய் சச்சரித்ரா புக்கை ஓபன் பண்ண உடனே எனக்கு வர்றது என்ன தெரியுங்களா? மெசேஜ். ஷிரடியில் இருக்கும் நானும் பர்த்தியில் இருக்கும் சத்யசாயும் ஒன்றுதான், 2 பேரும் வேறு வேறு அல்ல, 2 பேரும் ஒண்ணுதான், உங்களுக்காகத்தான் நாங்க மறு அவதாரம் எடுத்திருக்கோம். மத்த எந்த லைன்ஸும் ஞாபகத்திலேயே இல்லப்பா, இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன், நானும் அவரும் வேறு வேறு அல்ல ஒன்று. எனக்கு பாருங்க, சொல்லும் போது எனக்கு கூஸ் பம்ஸ் வர்றது. I was like, சாய் சுவாமி எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்தது அவர் தானே, நான் எப்படி மறந்தேன், நான் சுவாமியை எப்படி நினைக்க கூட இல்லையே, நான் மறந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், நினைக்க கூட இல்லையே, சுவாமிக்கு அதுக்கப்புறம் நான் தேங்க் கூட பண்ணலையே, நான் ஒண்ணுமே செய்யலையே. ஓ அப்ப எனக்கு இது ஒரு சிக்னல், ஒரு சைன். இது ஓட உள்ள போய் பார்த்து, ட்ரஸ்ட் மீ, எங்க 2001 2002 நான் ஓடி போயிட்டு எடுக்கிறேன். 2000 நான் பாப்பா பிறந்தது 6th, அந்த 4-5 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் நான் எடுக்கிறேன். சுவாமியோட போட்டோ பார்த்தா அங்கேயே இருக்கு வச்ச இடத்துல. எவ்வளவு அழுது நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன்றது எனக்கு மட்டுமே தெரியும். அம்மா என்னை மன்னிச்சுங்கோ, சாய்மா என்னை மன்னிச்சிருங்கோ, நான் இந்த மாதிரி ஒரு கட்டத்துல இருக்கும்போது நீ என்கிட்ட வந்திருக்க, என் மேல கவலையே கிடையாதுமா, நீ வந்துட்ட, இது எனக்கு சரி ஆயிடும், எனக்கு நம்பிக்கை வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சத்யசாய் சுவாமியோட என்னுடைய பயணம் இன்னைக்கு வரைக்கும் தொடர்றது. இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்றது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மதர். சோ அங்க அந்த போட்டோவை எடுத்துட்டேன். ஓகே, எனக்கு பயங்கர கான்பிடன்ஸ் வந்துடுது. ஓகே, அம்மா என்கிட்ட வந்துட்டா, இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது, நான் நினைச்ச மாதிரி நேச்சுரல் டெலிவரி நடந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துடுது. நெக்ஸ்ட் செக்அப் போனேன். ராஜாத்தி, நான் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, சின்ஸ் யூ ஆர் வெரி வெரி adamant டு கோ வித் நார்மல் டெலிவரி, லெட்ஸ் டூ சம்திங். நீ அட்மிட் ஆயிடு. 24th ஜூன் 24th, குழந்தை பிறந்தது 26th, நீ 24th அட்மிட் ஆயிடு. வி டூ சம் டெஸ்ட் அண்ட் நம்ம அதுக்குன்னு சில இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, அது பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த இதை நம்ம ஓபன் பண்ணி விடலாம், இந்த வெஜினல் இதை ஓபன் பண்ணி விடலாம். அந்த மாதிரி சில இதெல்லாம் பண்ணா கொஞ்சம், அதே மாதிரி வாக்கும் நீ பண்ணிட்டே இரு, அந்த வாக்கிங்லயே உனக்கு நல்ல இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு அவ என்னெல்லாம் சொன்னாலும் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். ட்ரஸ்ட் மீ, என் கையிலேயே தான் நான் அந்த போட்டோவை வச்சுட்டே இருக்கேன். அன்லெஸ் நான் பாத்ரூம் போற டைம் மட்டும்தான் சுவாமி அங்க என்னுடைய பேக்ல இருப்பார், ஹேண்ட் பேக்ல இருப்பார். மற்ற டைம் எல்லாம் ஐம் ஹோல்டிங் ஹிம் டைட்லி. ஏன்னா எனக்கு என்ன ஒரு பயங்கரமா என் மைண்ட்ல ஒரு விஷயம் உட்கார்ந்துருத்துனா, ஷிரடி சாய்பாபா என்னை கை பிடிச்சு சத்ய சாய்பாபா கிட்ட கொடுத்தாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அது வார்த்தைகளால சொல்லல, இது கிடையாது, அது ஒரு மாதிரி ஒரு உணர்வு. அது ஹி ஹஸ் கிவன், என்ன பாத்துக்கிற பொறுப்பு என்னமோ சுவாமி கையில கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அப்ப அந்த ஃபீலிங்ல நான் என்ன பண்றேன்னா, இவரையே பிடிச்சிட்டு இருக்கேன்,
கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருந்து வாக் பண்ணி எனக்கு 26th குழந்தை பிறந்தா. அந்த பிறக்கிற அந்த இது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் நான் பெயின் அனுபவிக்கல. ரொம்பலாம் எனக்கு இந்த டஃபஸ்ட் ஐயோ நாங்க பட்டோம் பாருங்கலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் 2 hours. நான் அது கூட இல்லைன்னா அப்புறம் அம்மா நீ எப்படி சொல்லிக்கிறது. ஸோ 7:30க்கு சம்திங் எனக்கு வந்து 26th ஈவினிங் 7:30க்கு சம்திங் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகிறதுக்கான அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்தா பெயின் ஸ்டார்ட் ஆச்சு. 9:30க்கெல்லாம் பாப்பா பிறந்துட்டா. இதுல இன்னொரு பெரிய அதிசயம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இது சில பேர் சொல்லுவாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க இல்லைன்னா நம்மள வந்து கேலி பண்றவங்க, அது நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். ஏன்னா இது என்னுடைய அனுபவம். ஆரஞ்சு கலர்ல, அதாவது என்னன்னா இந்த நார்மல் டெலிவரியில குழந்தை பெற்றவங்க எல்லாருக்குமே இது நல்லா தெரிஞ்சிருக்கும். தே ஆஸ்க் அஸ் டு புஷ். குழந்தைய ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பட் அம்மா வந்து புஷ் பண்ணணும். என்னடா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஆயிடும். உங்களால பிரீத் பண்ண முடியாது. அப்படி நேரா நிமிர்ந்து படுத்துட்டு புஷ் பண்ணுவேன் இல்லையா, அப்ப பிரீத் பண்ண முடியாது. இது வந்து எல்லாருமே கோத்ரூ பண்ணியிருப்பேன். நார்மல் டெலிவரி பண்ணவாளுக்கு இது தெரியும். சில சீசர்ஸ் பண்ணவாளுக்கு நான் சொல்றேன். புஷ் பண்ண சொல்றா, பிரீத் வர மாட்டேங்கிறது. ஆன்னு இழுக்கிறேன். அப்புறம் டாக்டர் வந்து பக்கத்துல என்ன சொல்றா, ராஜாத்தி புஷ் பண்ணு, குழந்தை பாரு, அது 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 ட்ரை பண்ணி வந்துன்னு இருக்கு. திஸ் இஸ் த ரைட் டைம், புஷ் புஷ் புஷ், ஹை டைம், திஸ் இஸ் புஷ் புஷ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. எனக்கா மூச்சே கிடைக்கல, பிரீத் பண்ண முடியல என்னால. ஆங்கிற மறுபடியும் யாரு, ஒரே சோர்ஸ், நம்ம நம்பிக்கைக்கு ஒரே சோர்ஸ் அம்மா தான். சாயிமா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு மூச்சு வர மாட்டேங்கிறதுன்னு நான் இப்படி பிடிச்சுட்டு இருக்கேன். பெட்டை வந்து இப்படி கையை இப்படி உருக்கமா பிடிச்சிட்டு இருக்கேன். ட்ரஸ்ட் மீ, ஆரஞ்சு கலர்ல. இப்ப நம்ம விளக்கேத்தி வச்ச அந்த தீபம் எப்படி ஒரு இப்படி வரும் இல்லையா, அந்த ஃபயர், அது ஒரு ஃபிளேம் வரும் இல்லையா, அந்த ஃபிளேம் மாதிரி, ஆனா ஆரஞ்சு கலர். நம்ம சுவாமியோட ஹேர் அந்த ஒரு இது மட்டுமே ஆறா மாதிரி இருக்கு, ஆரஞ்சு. என் கைய பெட்ல நான் பிடிச்சிருக்கிற மாதிரி எனக்கு இல்ல, யாரும் என் கை பிடிச்சிட்டு இருக்கா. somebody is holding my hand. ஒரு பவர். அப்படி ஒரு 2 இல்ல 3வது புஷ்கெல்லாம் டெலிவரி குழந்தை. எனக்கு நிஜமாகவே சொல்றேன், இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் என்ன பாக்கியம் பண்ணியிருந்தேனோ. ஏன்னா பாருங்க, the worst devotee இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப கேவலமான டிவோட்டி நான் தான். ஏன்னா ஒரு காரியம் நல்லபடியா நடத்தி கொடுத்தா அவரை தூக்கி உள்ள வச்சதோட சரி, நான் மறந்தே போயிட்டேன். திரும்ப அவரை நான் கும்பிட கூட இல்லை. போகட்டும், கும்பிட கூட வேணாம், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. ஆனா எனக்கு எப்ப தேவையோ, என் உயிருக்கு, என் உயிர் மட்டுமே கிடையாது, ஒரு சின்ன உயிர் ஒண்ணு இந்த உலகத்துக்கு வரணும் போது எதை பத்தியும் யோசிக்காம, நீ என்ன கும்பிட்டியா இல்லையா, எனக்கு பஜன் பண்ணியா, அதைத்தான் நான் அப்பப்போ வந்து எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். சுவாமி கூட சொல்லுவாரு, నువ్వు నా కోసం ఒక పుష్పం కూడా తీసుకురావడం అక్కర్లేదు, నువ్వు నా కోసం ఏమి చేయనక్కర్లేదు, స్వామి కోసం మీరు ఏం చేయొద్దు, మానవ సేవ మాధవ సేవ. நீ யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் அங்க நான் இருப்பேன். நீ எனக்காக ஒரு பூ கூட கொண்டு வராது, சுவாமிக்கு ஒண்ணுமே வேணான்னு வரவர். அது உண்மை, என்னுடைய விஷயத்துல உண்மை. குழந்தை பிறந்ததுல இருந்து இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் சுவாமியோட ஒரு ஜேர்னி போயிட்டு இருக்கு. அவரை நம்பிதான் நான் என்னுடைய லைஃப் போயிட்டு இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில வந்து சுவாமி வந்ததுக்கு அப்புறமா டிசிப்ளின், அது ரொம்ப 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 என்கிட்ட அதிகமாயிடுச்சு. அது ரொம்ப முக்கியம் சுவாமிக்கு. இவ்வளவு வந்து அன்பான, சாந்தமான, ரொம்ப ரொம்ப கனிவான ஒரு 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 பர்சன் சொல்ல முடியாது, ஒரு மகோன்னதமான ஒரு பிறவியோ. நீங்க டிசிப்ளின்டா இல்ல, நீங்க வந்து சரியானபடி ஒழுக்கமா இல்ல, அதுதான் ரொம்ப அழகான வார்த்தை. ஒழுக்கக்கேடாக நீங்க இருந்தா அது ரொம்ப கோவப்படுவார் சுவாமி. நான் நிறைய எதிர்பார்த்திருக்கேன். அந்த டிசிப்ளின் எந்த அளவுக்குன்னா, அடுத்தவங்களை பத்தி புறம் சொல்றது, குறை சொல்றது, முக்கியமா கோவப்படுறது. அந்த கோபம் என்னன்னா நியாயமான சின்ன சின்ன கோபங்கள் கிடையாது. ரொம்ப நமக்கு கீழே வேலை பார்க்கறவங்களையோ, உன்னுடைய வார்த்தைக்கு அவங்க சரியா செய்து கொடுக்கல, முடிக்கல அப்படிங்கிறதுக்காக நீ படுற கோபமும் வந்து சுவாமிக்கு பிடிக்கவே பிடிக்காது.
ஏன்னா எனக்கு நான் சுவாமியுடைய பிரசங்கங்கள்ல கேட்டதுலயே நான் நிறைய கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, உனக்குள்ள நான் இருக்கேன், ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நான் இருக்கேன்னு. சோ நம்ம யார் மேலேயாவது ரொம்ப தவறான வார்த்தைகளை யூஸ் பண்றோம், அவங்க மனம் புண்பட்டு கண் கலங்கும்படியான ஒரு செய்கையை நம்ம செய்யறோம்னா, நம்ம வேற யாருக்கும் அதை செய்யல, பாபாவுக்கு தான் செய்யறோம், சுவாமிக்கு தான் செய்யறோம். அதனால அதை விரும்பவே மாட்டார். அதே மாதிரி அடுத்தவங்களை பத்தி, உனக்கு தெரியுமா, அது எப்படி தெரியுமா, அவன் யார் தெரியுமா, இவ யார் தெரியுமா. இது சுவாமி என்ன சொல்றாருன்னா, தெலுங்குல பந்தித்தோ சமானம்ன்றாரு. பன்னி கழிவை சாப்பிடும் பாத்தீங்கன்னா அந்த பன்னிக்கு சமம். மன்னிக்கவே முடியாத குற்றங்கள்ல சுவாமிக்கு பிடிக்கவே பிடிக்காத தப்பு என்னன்னா, அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுவது. அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி ட்ரெஸ் விஷயங்கள்ல, ஆடைகள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. மற்றவர்களை வேற எந்த ஒரு தவறான சிந்தனைக்கோ தவறான நோக்கத்தோடு உன்னை பார்க்கும்படியான ஆடைகளை நீ போட்டன்னா சுவாமிக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னே சொல்றாரு. சுவாமி என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல கூட பயங்கரமான மாறுதல்கள். ஒருத்தர் பார்க்கும்படியான உடைகளோ, ஒருத்தர் பார்த்தால் மரியாதை தரக்கூடிய உடைகள் தான் நம்ம போடணும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இரண்டு பேருக்குமே தான். வெறும் ஒரு லேடிஸ்க்கு மட்டுமே. மற்ற இடங்கள்ல எல்லாம் பாருங்க, ஒன்லி லேடிஸ்க்கு தான் கட்டுப்பாடுகள் இருக்கும், ஆண்களுக்கு அது இருக்காது. ஆனா சுவாமி கிட்ட மட்டும்தான், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இப்படிதான் இருக்கணும்னா அப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடந்துக்கணும்னா அப்படித்தான் நடந்துக்கணும். பிரேமகா உண்ண மாட்டாரு சுவாமி. அதாவது முழுக்க முழுக்க அன்பால் நீ நிறைஞ்சிருக்கணுமே தவிர்த்து வேற ஒரு தவறான சிந்தனையோ தவறான நோக்கமோ வருகிற அளவுக்கு நம்ம செய்கைகளோ, நம்மளுடைய ட்ரெஸ்ஸோ, பேச்சோ, பார்வையோ எதுவாக இருந்தாலும் நீங்க ஒரு அடி இல்ல ஒரு 100 அடி நீங்க சுவாமியை விட்டு தூரமா வந்துருவீங்க. சோ செய்யாதீங்க. சாய் டிவோட்டிஸா இருந்து எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னன்னா, எனக்கு கொஞ்சம் என்னுடைய ஒர்க் ப்ரெஷர், என்னுடைய ஒர்க்ல இருக்கும்போது டைம் ரொம்ப நம்ம பார்க்கணும், பங்க்சுவலா மெயின்டைன் பண்ணணும். அதனால நான் கொஞ்சம் கோவப்படுவேன் என்னுடைய அசிஸ்டன்ஸ் கிட்ட, என்னுடைய ஹேர் ஸ்டைலிஸ்ட், அவங்க கிட்ட எல்லாம் எனக்கு வேற வழி இல்லை, கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணணும். அவங்களெல்லாம் 9 o'clock கால் ஷீட்னா நான் 8:45 இல்ல 8:50க்காவது நான் செட்ல இருந்து ஆகணும். அந்த மாதிரியான நேரங்கள்ல கோவப்படும் போது எனக்கு எப்படி மெசேஜ் வரும்னா, அதாவது ஒரு அளவுக்கு என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்ற அளவுக்கெல்லாம் ஓகே. என்னைக்காவது ஒரு நாள் நான் அதிகப்படியா ஒரு 2 வார்த்தைகள் பேசி அவங்க கண்ணு கலங்குற மாதிரியோ, ரொம்ப அவங்கள காயப்படுத்துற மாதிரி, புண்படுத்துற மாதிரி நான் அன்னைக்கு பேசிட்டேன்னா நம்புங்க, தயவு செய்து நம்புங்க. ஏன்னா இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு எங்கேயாவது காலில் அடிப்படும், இல்ல அன்னைக்கு வேற யாரோ நீங்க அப்படின்னு என்ன பார்த்து கேட்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதாவது உனக்கு வலிக்குதா, அப்படித்தான் அவங்களுக்கும் வலிச்சிருக்கும். அடிப்பட்டா வலிக்குதா, உன் கண்ணுல தண்ணி வந்துதா, அது விடவே மாட்டார். யாருக்கும் ஒரு நியாயம் கிடையாதுங்க, எல்லாருக்கும் பொது நியாயம் தான், சமம். எவ்வளவு பெரிய ஆளாக வேணா நீ இருந்துட்டு போ, சுவாமி முன்னாடி பிச்சை எடுத்து சாப்பிடுற ஒரு மனிதனாக இருந்தாலும், நீ கோடி கோடியா பணம் வைத்திருக்கிற மனிதனாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு மாதிரி தான், சமம். நீ வலி கொடுத்தா உனக்கு வலி, நீ நல்லா பாத்துக்கிட்டா அன்னைக்கு இருக்கும் பாருங்க. ஒருவேளை என்னுடைய அசிஸ்டன்ஸ்க்கோ, என் கூட ஒர்க் பண்றவங்களுக்கோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல எல்லாரையும் நான் சந்தோஷமா பாத்துக்கிட்டேன், எல்லாருக்கூடயும் சந்தோஷமா சிரிச்சு பேசி அன்பா இருந்தேன், அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தேன், இல்ல ஏதாவது ஒரு பண்டிகை நாள் அந்த மாதிரி வந்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், இல்ல ரோட்ல போயிட்டே இருக்கும்போது யாராவது ஒரு குழந்தைங்களை பார்த்தா ஐயோ நல்லா ஒரு ஃபீல் ஒரு சாக்லேட், ஒரு பிஸ்கெட். இதையும் நீங்க நம்புங்க, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அன்னைக்கு ஃபுல்லா யாரோ ஒருத்தங்க வருவாங்க, மேடம் இந்தாங்க மேடம் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன்னுவாங்க, திருப்பதி லட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க. சடனா பாத்தீங்கன்னா ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கும் அந்த டேவே. சோ இது சிம்பிள்ங்க, ஒரு சீக்ரெட் தான். அடுத்தவங்களை நீ சந்தோஷமா வச்சுக்கிட்டனா, உன்னை சுத்தி இருக்கிறவங்களை நீ சந்தோஷமா பாத்துக்கிட்டனா, ஜஸ்ட் வெயிட் ஃபார் த ரிசல்ட். நீங்க அவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க, சாய் உங்களை அவ்வளோ சந்தோஷமா பார்த்துப்பாரு. இது நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். டிசிப்ளின்டா நீங்க இருந்தீங்கன்னா அதற்கேத்த மாதிரி மரியாதை, கௌரவம் சொசைட்டில, இந்திரஜான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு 80 to 85% என்ன அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. இல்ல பேர் சொன்னா கூட இந்திரஜா அம்மா. இது நான் கொண்டு வந்தது கிடையாது, இது எனக்கு கிடைச்சது கிடையாது.
இது சாய் எனக்கு கொடுத்தது.